சாணி நாக்கு தள்ள போகுது, சாணி தள்ள போகுதான். பாப்போம் யாருக்கு தள்ளு. என்ன பாட்டு அது? நல்ல கேளியா நீ. விடப்படாது சாமி அன்னைக்கு ஒரு கை பாட்டு. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இருக்கு இருக்கு இருக்கு. பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே ஜே. சரத்குமார் நடிச்ச படம். எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? அப்படி கேளியா தம்பி, அப்படி கேளியா. நம்ம இடத்துல அதுகிட்ட நின்னுக்கிட்டு அவர் எம்மிடத்துலயா என்ன கேளியா? நல்ல நாக்க புடுக்குற மாதிரி கேளியா தம்பி. அலையேசா பாட்டு நீ கிடையாது, பேச்சுதான் பேச போற. நீ பின் பாட்டு மட்டும் வாங்கி பாடு, பின் பேச்சு கிடையாது. எந்திரிச்சு போ. இல்ல இல்ல, அவர் எங்க இடத்துல வந்து நின்னுக்கிட்டு நீங்க செவடா பேசுறது. நீ எந்திரிச்சு போறியா இல்லையானே சொல்லுனே. எந்திரிச்சு போறோம். இடம் எமக்கு சொந்தம், இடம் எமக்கு சொந்தம். எந்திரிச்சு போடா டேய் அப்படின்னு கேட்க வைக்காதனே. ஏங்க அவன் தனியா தாங்க பேசுறேன், நீங்க ஏங்க கோபப்படுறீங்க? எமது இடத்தில் உமக்கு என்ன வேலை என்று கேட்டீர். எமது இடத்தில் உமக்கு என்னையா வேலை? நல்லா கேளியா, நாக்க புடுக்குற மாதிரி கேளியா சாமியா. நல்லா சூடு ஏத்திட்டு போயா, நல்லா இருப்ப. நீ போறியா இல்லையா முதல்ல? ஏய் நீ நாரதா நான் நாரதா? சாமி சாணியா, நீங்கள் நாரதா, நாங்க வந்து பக்கவாத்தியக்காரர். அதோட சரியா? இந்த பசங்க எவ்வளவு அடக்கமா போய் உள்ள உட்கார்ந்தாங்க. அந்த மாதிரி பேசாம போய் இருந்துருச்சு. அந்தாலும் போக மாட்டாரு. இன்னும் வரலையா? இல்ல அவர் பேம்பஸ் வாங்கி மாட்டிருக்காரு. கல்லட போந்துற போது போ. சரி சரி சரி, போயிட்டு வந்துரு போ. போயிட்டு வந்துடுறேன். சரி, இடம் எமக்கு சொந்தம் என்பதற்கு பல காரணங்களையும் ஆதாரங்களையும் என்னால் சொல்ல முடியும். இடம் எமக்கு சொந்தம் என்பதற்கு நானும் பல ஆதாரங்களையும் காரணங்களையும் சொல்ல முடியும். சொல்லுங்க. ஏன்னா ரெண்டு பேர் பேசணும், ரெண்டு பேரும் பேசும்போது தனித்தனியே பேச வேண்டும். அப்படிதான் சிறப்பு. ஏன்னா இடத்துக்கு பேர் வேள்விமலை சாரல். ஆமா, வேள்விமலை சாரல். அதானே சொல்ல வரீங்க? வேள்விமலை சாரல் சொல்லுங்க. ஏங்க ஒன்று நீங்க சொல்லி முடிங்க, நான் கேட்டுக்கிட்டு நிற்கிறேன். இல்லைன்னா நான் சொல்லி முடிக்கிறேன், நீங்க கேட்டுக்கிட்டுங்க. ரெண்டுல ஏதாவது. இப்போ நான் சொல்லல, ஆமா வேலிமலை சாரல் இந்த வருஷம் இந்த பையன் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி. ஒன்றும் நீங்க பேசுங்க, என்னை பேச விடுங்க. இல்லை நீங்களே பேசுங்க. நீங்கள் இடத்து பேர் வேலிமலை சாரல். அதானே சொல்ல வரீங்க? இல்லை இல்லை நீங்களே பேசுங்க. நல்ல அறிவானவே புரிஞ்சுக்குவேன். நீங்க பேசுறப்ப நான் பேச மாட்டேன். பேசுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்போ புரிஞ்சுக்கிட்டே. இப்பயாவது உனக்கு அந்த அறிவு வந்துச்சே. இந்த பேசும்போது நான் வாயை திறந்தா என்ன சொல்றீங்களோ கேட்கறேன். நீங்க பேசுங்க. அவ்வளவுதான் அதான். நீ பேசும்போது நீ குறுக்க பேசக்கூடாது. அவ்வளவுதான், இதுதான் உண்மை. இதுக்கு மேலே நான் பேசுவேனா? இதுக்கு மேலே நான் பேசுவேனா? பேச மாட்டேன். நீங்க பேசுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். டேய் இது 1.5 லட்ச ரூபாடா. 1.5 லட்ச ரூபா காணா போயிடும். போயிரு. தொலைச்சு விட்டீங்களா? தொலைச்சு விட்டீங்களா? போ, நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். இந்த நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். சொல்லிட்டு பேச மாட்டேன். நல்லா இருப்பையா, போயிட்டு வாயா நீ உள்ள. நீ போடா முதல்ல. இல்ல உள்ள போய் உட்காந்து போடுறா தம்பி. உள்ள நல்லா ஃபேன் காத்துல வருது. தயவு செய்து போ, எந்திரிச்சு போ. நீ பார்க்கவே வேணாம் சாமி. நீ பொதுவா எந்திரிச்சு போயிருப்பா. சரி, எனக்குத்தான் வருவேன் இருக்கு, துணைக்கு வர மாட்டேன் இருக்கு. உன்னை கார் ஓட்ட விடுற கூட சந்தேகம் தான்டா எனக்குலாம். பயமா இருக்கு. இந்த பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டிய. இதுக்கு மேல நான் பேசுவேனா? பேசுங்க. சொன்னதுக்கு அது மரியாதை கொடுக்கணும்ல. சொன்னதுக்கு மரியாதை நான் கொடுக்குறேன். நான் பேச மாட்டேன். நீங்க பேசுங்க. அதையும் மீறி நான் பேசுங்க. பேசிக்கிட்டு குறுக்கு ஒரு பேசிட்டு வெங்காயம். இந்த இடக்கு பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தினால் வேலிமலை சாரல் பேர் இருக்கு. ஆமா, வேலிமலை சாரல். அதனால தான் வேலிமலை சாரல் இருக்கு. ஓடம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. அந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லி போறியா? வான்மீகி சிவாசலம் அமைவதற்கு காரணமா இருந்தேன். திருவான்மியூர். திருவான்மியூர். பேசுங்க 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 பேசுங்க. திருவான்மியூர் பேருக்கு ஓடம் சொல்லல. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லியா? நாக உமிழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணினான் சிவபெருமான்.
மருதமாக்கி அமிர்தமாக்கி உன்னினா சிவபெருமான். மதுரை அப்படின்னு பேர் வர காரணம் இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை சொல்லிட்டு போறியா? வேத சர்மாக்கி என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காயப்பட்டு போனார். மழை பொழிந்தது, மழை பொழிந்தது. அப்ப ஆமா, நான் இப்ப எதுல விட்டேன்? வாயில விட்டீங்க, இந்த மைக்கில் விட்டீங்க. மழை பொழிந்தது. வேத சர்மாஸ் என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் என்ன ஒரு 4 பேர் எந்திரிச்சு போறாங்க. எந்திரிச்சு போவாதீங்க, உட்காருங்க. ஐயா வெளிக்கு போற மாதிரி உட்காருங்க. ஐயா உட்காருங்க. எங்க அவங்களுக்கு ஏதாவது அவசரம் போல இருக்குங்க, அதான் போறாங்க. வேத சர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காயப்பட்ட மழை பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வேலி இடுகிறார். திருநெல்வேலி பேருக்கு ஓடம் சொல்லல. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லியா? சாக்க கையில் சரி ஈசல் பிடிக்க போறியா? உட்காருனா இல்ல சாக்க தள்ள கவுத்துட்டு உட்காருனா? உட்காருனா உட்காந்துருங்க. நீங்க பேசுங்க. நீங்க அத்தாடி கண்காணிக்கணும். சரிதான். ஆடுக்கும் யானைக்கு முக்தி கொடுத்ததனால் சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது பிரிங்கி முனிவன் இடையிலே கோடு ஓட்டு விட வருகிறான். திருச்சி சிரிக்கிறான். சிரிக்கிற தம்பியை சிரிக்காத, அழுதுகிட்டே போனா. அந்த பையன் வேணும் அவுத்து போட்டு அம்மன முடியா போனா. அவன் என்னமோ சிரிச்சிட்டு போறான். நல்ல பிள்ளைங்க. அவன் டீ குடிக்க போறான். எதுல விட்டு? வாயில மைக்கில. பிரிங்கி முனிவன் இடையிலே கோடு ஓட்ட வளர்கிறான். பால் இல்லையாங்க? மாடு பால் கறக்கலையா? தம்பி உள்ளவா, 2 கண்ணுக்குட்டி கட்டி கிடக்கு, பால் கறந்தார. திருச்செங்கோடு இருக்கு, ஓடம் தெரியல. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லியா? அப்படிப்பட்ட சிவபெருமான் சக்திக்கு உடம்பிலே பாதியை கொடுத்தா. ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரி மங்கு. ஆண் பாதி பெண் பாதி. நீங்க சொன்னதுங்க என் வாங்கி சும்மா இருக்க மாட்டேங்குது. ஆண் பாதி பெண் பாதி அர்த்தனா மங்கை ஓர்வாகர். அப்படிப்பட்ட கோடு ஓட்டனாலே திருச்செங்கோடு வண்டாக உருமாறி சுற்றுகிறார். மறுபடியும் திருவண்டூரின் பெரு சொல்றீங்க. இந்த இடத்து யாராட்ட வாய திறக்க சொன்னா படுக்க வேண்டியது. ஐயோ தூக்கம் வரலன்னா தலைகில நின்று தூக்கம் வலிக்கல. எனக்கு வலிக்கல. ஏத்தா அந்த ஆளு என்ன போட்டு கொள்றது உனக்கு சந்தோஷமா இருக்கு? வலிக்கல. எனக்கு வலிக்கல. ஏண்டா தாங்க இவ்வளவு அடி அடிச்சு உனக்கு வலிக்காதா? வலிக்காதுங்க. வலிக்காதுயா? வலிக்காது. வலிக்காது. அப்படிப்பட்ட பிரிங்கி முனிவருக்கு சிவன் சாபம் கொடுத்தா. பிரிங்கி அமர்ந்தவனை பரங்கி மலன் ஓரம் சொல்லிட. இந்த இவ்வளவு நேரம் பேசுறேன், வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுவேன். எங்கயா பேச விடுற? கட்டியதுக்கு வாயில விடுற, நீ மட்டும் பேச. பெரியாச்சி மெரி சிரிச்சுக்கிட்டு போறான். பல்லு வாரிசெல்லாம் இருக்கு. அடுத்த ரவுண்ட் வராங்கிறான். அவன் வந்து இது குடிக்க போறாங்க, செவனப்பு குடிக்க போறான். செவனை குடிக்காம வரட்டும். அப்புறம் தம்பி அப்படியாச்சும் செவனப்பு குடிச்சிட்டு நாங்க ஆச்சு தந்துடுறோம். இடத்துக்கு பேர் என்ன? வேலிமலைச்சாரல். அறிவட்ட நாய். ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான். தெளிவா சொல்றியா? தம்பி உன்னை யாரா எந்திரிச்சு போக சொன்னப்ப ஒண்ணுக்கு தாங்கலையா மூத்திரத்துக்கு போறாங்க. இல்லையா? வேலிமலைச்சாரல் பேர் வர காரணம் என்ன? முனிவர்கள் இங்கு யாகம் நடத்தியதால் வேலிமலைச்சாரல். முட்டா பையில ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான். தெளிவா சொல்றீங்களே. இடத்துக்கு பேர் சொன்னீங்க வேலிமலைச்சாரல். திருட்டு நாயே, ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். தெளிவா சொல்றீங்களே. வேலிமலைச்சாரல் பேர் வர காரணம்? முனிவர்கள் இங்கு யாகம் நடத்தியதால் வேலிமலைச்சாரல். கேன பைய ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்க. திட்டுறியா புகழ்றியா? உன்னைய புகழ்றேன், அவங்கள திட்டுறேன். இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலைச்சாரல். வெட்டி பைய
ஒருத்தனை கூட பதில் தர மாட்டேங்குது. தெளிவா தெரியுங்களே. வேலிமலை சார் பேர் வர காரணம் முனிவர்கள் இங்கு யாகம் நடத்தியதால் வேலிமலை சாரல். இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலை சாரல். வேலிமலை சார் பேர் வர காரணம் முனிவர்கள் இங்க மஷிரை புடுங்கினாங்க, அதனால வேலிமலை சாரல். அதே தான் கேட்டுக்கிட்டு. முனிவர்கள் மயிரை புடுங்கியதனால் வேலிமலை சார் இல்லையா சாரையை காய்ச்சினாங்க. ஐயோ வேலி யாகம் நடத்துனாங்க. சரி சரி சரி. அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஓ அண்ணன் யாருன்னு கேட்டா தம்பி யாருன்னு சொல்லுங்களா? தம்பி யாருன்னு கேட்டா அண்ணன் யாருன்னு கேட்க கூடாது. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. நான் தம்பிக்கெல்லாம் அண்ணன், அண்ணனுக்கெல்லாம் தம்பி. நாங்க மொத்தம் 10 பேர் வந்தோம். நாங்க மொத்தம் 7 பேர் பிறந்தோம். போட்டியா? எங்க போறது இருக்கு, பாட்டில் எடுக்கிறதுக்கு தான் உள்ள போயிருக்காங்க. சூரிய போட்டிக்கு போட்டியானே. ஆமா. தக்கன் வசிஷ்டன் பிறகு மரிசி புலசிர ஆங்கிரஸ் ராத்திரி புலவர் நாரதன். எனக்கு மேல 9 அண்ணே. நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பிகளுக்கெல்லாம் அண்ணன் நீங்களே? ஆமா. அண்ணன் எத்தனை பேர்? நாங்க 7 பேர். பாலே. உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ என்ன வேணும்? தம்பி. தம்பி எத்தனை பேர்? 3 பேர். 3 தம்பிக்கு நீ என்ன வேணும்? அண்ணன். நீ அண்ணனா இல்ல தம்பியா? நான் வந்து நடுலவன். முதல்ல வந்தவனே மூத்தவன். கடைசியில் வந்தவனே இளையவன். நடுவுல வந்தவனே நடுவன். அருமையா சொல்றீங்க. நீங்க எங்க பிறந்தீங்க? நடுவுல பிறந்தேன். மிச்சம் 6 பேரும் அவங்களும் நடுவுல தான் பிறந்தாங்க. அப்ப அவங்க நடுவுல இருந்தானே? இல்ல அந்த நடுவுல இல்லைங்க, இந்த நடுவுல பிறந்தாங்க. அவன் முதல்ல வந்தான். முதல்ல பிறந்தான். அதனால மூத்தவன். மூத்தவன். இவன் கடைசியில வந்தான். முதல். அவன் இளையவன். இளையவன். நீ நடுவுல பிறந்த. நடுவுல. நீ நடுவுல. மிச்சம் 6 பேர் இங்க வந்தாங்க. அத நடுவுல தாங்க பிறந்தாங்க. அப்ப அவங்களும் நடுவுல இருந்தானே? அவன் முதல்லவும் நடுவுல பிறந்தான், இடையவனும் நடுவுல பிறந்தான், நானும் நடுவுல பிறந்தேன். அப்ப நடுவுல இருந்தாடா? நடுவுல இல்லைங்க, எந்த பந்தம் நடுவுல பிறந்தது. எப்படின்னு சொல்லு. எப்படின்னா எனக்கு முன்னாடி பிறந்தாங்க. உனக்கு முன்னால எப்படிடா பிறப்பேன்? எனக்கு முன்னாடி இல்ல, எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தாங்க. இப்படி சொல்லு. உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தா உனக்கு என்ன முறை? மாமா மரம் வேணும். அப்புறம் எப்படி அவன் அண்ணங்கிற? அதுதான் முன்னாடி இல்லைங்க. உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தா உனக்கு என்ன முறை? மாமா வேணும். அப்புறம் எப்படி அவன் அண்ணங்கிற? அந்த முன்னாடி இல்ல, அந்த முன்னாடில பிறந்தாங்க. அம்மா சொல்ல முடியும். இந்த முன்னாடில பிறந்தாங்க. அண்ணன் தம்பி எத்தனை பேர்? அண்ணன் தம்பி 7 பேர். 7 பேர் தானே? ஆமா. உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? 3 பேர். அந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேர்? 4 பேர். 4 தம்பி. உனக்கு தம்பி எத்தனை பேர்? 3 பேர். இந்த 3 தம்பிக்கு அண்ணன் எத்தனை பேர்? 4 பேர். 4 அண்ணன். 4 அண்ணன். 4 தம்பி. 4 தம்பி. மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர். நீங்க எத்தனை பேர் சொன்ன? 7 பேர். இப்ப அப்புறம் ஒருத்தன் கூட வந்தியா? டேய் விவரம் சொன்னா ஒழுங்கா சொல்லணும். விளக்கம் சொன்னா ஒழுங்கா சொல்லு. டேய் இன்னொருத்தன் எப்படா வந்தா? ஐயோ அப்ப எதை கேட்டு முடிய வச்சிருப்பான் போல இருக்கு. அதை அடிச்சு விட்டுருக்கா ஒண்ணு. அப்ப ஒருத்தன் கூட வந்து உனக்கு தெரியல? எனக்கு தெரியல. அலையசனன்ட்ட 500 ரூபாய் வாங்கினேன். வாங்குனீங்க. செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டீங்க. உங்ககிட்ட 500 ரூபாய் வாங்கினேன். வாங்குனேன். 300 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டீங்க. மிச்சம் எவ்வளவு இருக்கு? மிச்சம் 200 ரூபாய். 200 ரூபாய் வச்சிருந்தா செலவாயிரும் சொல்லி கடனை கட்டலாம்னு அலையசனுக்கு 100 ரூபாய் கட்டினேன். கொடுத்துட்டீங்க. அவருக்கு என்ன மிச்சம் எவ்வளவு இருக்கு? 400 ரூபாய் கொடுக்கணும். உனக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய் கொடுக்கணும். 400 400 800. உங்ககிட்ட வாங்கி செலவு பண்ணது 300. 800 300 800 300 1100. வாங்குனது எவ்வளவு? 1000. 100 ரூபாய் கூட வந்துச்சு. டேய் எனக்கு ஏற்கனவே ஒருத்தன் கூட வந்துட்டான்னு கடுப்புல இருக்கேன். பணம் வேற 100 ரூபாய் கூட வந்துச்சு. எப்படி சொல்றா? சத்தியமா எனக்கு தெரியாது. கணக்கே தெரியாது. என் நாடகத்துக்கு நான் வரல. ஏய் இரு. பத்தி ஆரம்பிக்கிற நாடகம். இப்பதான் ஆரம்பிச்ச ஆத்தாடி. யார் அப்பனே? பிள்ளைக்கு அப்பனே. எப்ப அப்பாவா? புள்ள பிறந்தோனே அப்பாவா? நீ எப்படி பிள்ளை வைப்ப? நான் புள்ள வைக்க மாட்டேன், பொண்டாட்டி வைப்பா. அடுத்தவங்க பிறகு பிள்ளைக்கு நீ எதுக்கு அப்பான்னு சொல்ற? அடுத்தவனுக்கு இல்ல, எனக்கு பிறகுறது தாங்க. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற. உன்னுடைய மனைவியுடைய வாய் வயிறு தானே? ஆமா. அப்புறம் எப்படி அதுக்கு பிறகு உள்ள ஓம்பளியாவே? அப்படி இல்ல, நான் புள்ள கொடுப்பேன், என் பொண்டாட்டி புள்ள வைப்பா. எப்படி? கல்யாணம் நடக்குதா ஒண்ணு? கல்யாணம் நடந்தோடனே அன்னைக்கு தாலி கட்டினவங்களும் தாலி வாங்கினவங்களும் அரைக்குள் இருக்கிற ராத்திரி முதல் ராத்திரி. தாலியை கட்டியவர்களும் தாலியை வாங்கியவர்களும் அறைக்குள் இருக்கிற ராத்திரி முதல் ராத்திரி. பொண்ணு மாப்பிள்ள உட்காந்துருக்கீங்க. ஆமா. மாங்கலியத்தை உங்க கையில கொடுத்தாரு. ஐயர் கொடுக்குறாரு. முடிச்சு போட்டது நானு. 2வது முடிச்சு மாமியாங்கிற முறையில் எங்க அம்மா போடுவாங்க. 3வது முடிச்சு தங்கச்சி நாத்தனாருங்கிற முறையில் தங்கச்சி அக்காவை போடுவாங்க. யார் யார் உள்ள இருக்கணும்? தாலி கட்டினவங்களும் தாலியை வாங்கினவங்களும். யார் யார் தாலி கட்டுறீங்க? நானு, எங்க அம்மா, என் தங்கச்சி. யார் யார் உள்ள இருக்கணும்? தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கினவங்களும். யார் யார் தாலி கட்டுறீங்க? நானு, எங்க அம்மாவும், என் தங்கச்சியும். யார் யார் உள்ள இருக்கணும்? தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கினவங்க. யார் யார் தாலி கட்டுறீங்க? நானும், எங்க அம்மாவும், என் தங்கச்சி. அத்தாடி, அது உள்ள இருந்த முதல் ராத்திரி இல்லையா, அதை விட எனக்கு கடைசி ராத்திரி. அது ஐயா, ஒரு குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ள வச்சு எப்படி வாழ்ந்தா, எப்படி விழுந்தா, கடைசியில் எப்படி செத்தா, 2 வரியில சொல்றேன். ஏன்னா காலத்தை நேரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். 2 வரியில சொல்றேன். கேட்க நீ தயார்னா சொல்ல நான் தயாரா இருக்கேன். 2 வரியில சொல்லுங்க சுருக்கமா. 2 வரியில தான் சுருக்கமா சொல்லு. ஒரு மடமாது ஒரு மண்டமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகி வந்து ஒரு சுரந்த மீது கிடந்து
பனியில் ஓர்வாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து துரண்டு பத்தும வரம்ப கபடம் முதன்று பார்வை மெய்வாய் செவிகால் என்ற உருவமாகி உயிர் வளமாது 9 நிறைந்து படந்து யுத்திர மகன்று புவியில் விழுந்து யோகம் மாறும் நாளும் அறிந்து மகளிர் சேனை திரவண யாடை மண்பட குந்தி உதிர்ந்து கவர்ந்து மடமை கொங்கை அமுதம் அறிந்து ஓரறிவு ஈரவாக விளந்து ஒளி நிறை தெல்பரவாறு வந்து மோந்திர வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாபுரு போவனை நாம விளம்ப உடைமணியார் இரவிடமாட உண்பவர் தின்போ தங்களோடு உண்டு தெருவிலிருந்து புழுதி அலைந்து தேடிய பாலரு ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தரஞான குருபதேச முத்தமிழின் கலை கதையும் கண்டு வளர வேண்டும் வாழ்வதாறு பிராயம வந்து மயிர் முடி எதிர்ப்படி நில வண்டமிழ் தண்டனை கொண்டே முனிந்து 2 வரின்னு சொல்லி என்ன 2 கிலோமீட்டர் வரையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்க. இப்பதான் நான் ஒரு வரியே சொல்லி முடிச்சிருக்கேன். சரிதான், ஒரு வரியை இன்னைக்கு இப்பதான் சொல்லி முடிச்சிருக்கேன். விடிஞ்சிரும். விடிய வைத்தவள் யார் தெரியுமா? அனுசியா தேவி. விடியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னவள் யார் தெரியுமாயா? நலாயினி. பொழுதே விடியாமல் இருக்கிற சாபத்தை கொடுத்தாள். அதனாலதான் பொழுது விடியாமல் இருந்தது. விடிய வைத்தவள் அனுசியா தேவி தான். அதை சொல்லலையா? எதையும் சொல்லணும். சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி அவர் மறந்து விட்டார். சொரணிகிற சுருக்கென்று சொல்லி படுவார் தாமை என்று சொன்னார்களே, காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட முடியுமா? ஆத்தாளி அண்டமெல்லாம் பூத்தாளி ஆதிபராசக்தி நம்மை எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றாள் என்றால் என்ன காரணம்? அருளாட்சி உரிகிறாள் என்பதுதானே அதனுடைய காரணம் இருக்கிறது. அப்பன் இறந்துண்ணி ஆத்தாள் மலிநீலி ஒப்புரிய மாமன உறுதியடி சப்பைக்கன் பெருமிட்டான் ஆறுமுகத்தான் என்ன பெருமை இருக்குன்னு சொன்னாலா இல்லையா? வாயை மூடவே மாட்டியா? வாயை மூடாம இருந்தவன் யார் தெரியுமாயா? ராமாயணத்திலே கபந்தன் மட்டும்தான் வாயை மூடாம இருந்தேன். காரணம் வயிற்றுலதான் வாய் இருந்துச்சு, தலை என்பது கிடையாது. அப்படிப்பட்ட வாயை மூடாம இருந்தவனே கபந்தன் தானே. நாராயணே யாரியா? 10 அவதார கதாநாயகன் எனது வாட்ட மகாவிஷ்ணு. அதனாலதான் மச்சா குருமா வராக வாமன நரசிங்க பரசுராம ராம பலராமா கண்ணாகழி என்று சொல்லக்கூடிய அவதார கதாநாயகன் இருக்கான் இல்லையா? முருகா முருகா காமுருகா முருகன் சொன்னாலே முருகா முருகா என்ற நாமம் வரும். இந்த முருகா என்ற நாமத்தை ஓதற்கு அருளைக்கு என்பதற்கு எடுத்துக்காட்டாதானே. தெரியாம தான் மாரீசர் மாயமான வந்தேன். ராமன் துரத்தி செல்கிறான். ராவணேஸ்வரர் சீதையை சிறையிடத்துல அவ தெரியாம வந்தவன் மாரீசன் தானேயா? மன்னிப்பு என்பது எப்ப வருது? ஒரு மனிதன் தவறை உணர்கிறான், மன்னிப்பு கேட்கிறான், அவர் கண்டிப்பா நிச்சயமாக நல்லா இருப்பான். மன்னிப்பு கொடுக்க வேண்டும், அவனும் நல்லாக இருப்பான். கருப்பன் யாரியா? 18ஆம் படி கருப்பு இருக்கு, பட்டவ கருப்பு இருக்கு, வடதாளி கருப்பு இருக்கு ராமாயணத்திலே. இப்படி எல்லாம் பல கருப்பு இருப்பதற்கு காரணம் இருக்கிறதா? நிறுத்தவே மாட்டியா? நிறுத்தணுமியா? தண்ணீரை ஆதிபராசக்தி லிங்கமா நிப்பாட்டினா, தண்ணியே லிங்கமாக நிப்பாட்டும் பொழுது ஒரு மனிதன் எதை வேணாலும் நிப்பாட்டலாம் இல்லையா? ஓடி 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 உட்கார்ந்த ஜோதி நாடி 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 நாட்கள் அதை ஓடாமல் இருந்தால் தவ செய்தால் சிவமுனைவனாகப்பட்டவன். தலையில கை வைத்த பத்மாசுரன், எவந்தைக்கு இடுப்புல கை வைத்தால் குனி, முன்புரை மந்திரி, பின்ன கை வைத்த கார்த்திரு அர்ஜுனன், ஆயிரங்கள் நெஞ்சில் அடக்கினா மகாலட்சுமி மகாவிஷ்ணு இதய தாமரையிலே. அதனால லிங்கம் மனித உடம்பில் என்ன கை வைக்க முடியல. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்களே, கோழி நினைக்குமா உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதா என்று உட்கார்ந்த அவசியம் வான்மிகி எழுந்து வணங்கினான். வர தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேயா? ஏயா நான் சொன்னா நான் ஒரு டம்மி பேசியா இப்படிலாம் பேசினா உனக்கு என்ன அவார்டா கொடுக்க போறாங்க? கொடுக்க சொல்லுங்க. எது? நான் வாங்கிட்டு போக தயாரா இருக்கேன். என்னது? ஒரு வெள்ளாடு மாதிரி இருக்குமா? வெள்ளாடா? ஒரு செம்பரி ஆடு மாதிரி இருக்குமா? செம்பரி ஆடா? அவார்டுன்னு ஒரு ஆடு சொல்றீங்களா? அது ஆடு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அது இல்லையா, இப்படி நாரதர் நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லி காலையில பாராட்டி கொடுக்க சொல்லியா? எது? நானும் குடிக்கலாம் தான் இருக்கேன். பால்டி மாதிரி இருக்குமா? ஒரு சுக்குடி மாதிரி இருக்குமா? சுக்குட்டியா? பாராட்டின்னு ஒரு டீ சொல்றீங்களா? அதை சொல்லலையா? நாரதர் இப்படி எல்லாம் நல்லா பேசினாருன்னு சொல்லி காலையில கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புவாங்க. கை நிறைய இப்படி தூக்குற மாதிரி ஒரு பலாப்பழமா இருக்குமா? பலாப்பழமா? இப்படி ஒரு கொய்யாப்பழமா இருக்குமா? கொய்யாப்பழம். ஒரு மாம்பழமா இருக்குமா? இல்ல சின்னதா பேரிச்சம்பழமா இருக்குமா? சம்பளம் பண்ண தெரியாது. எப்படி இப்படி எல்லாம் பேசினா கடுப்பாயிடுவேன் சொல்லிவிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லு. ஒரு மல்லிகைப்பூ மாதிரி, ஒரு கனகாமரப்பூ மாதிரி. கனகாமரப்பூவா? இந்த கடுப்புன்னு ஒரு பூ சொல்றீங்களே, கடவுளே. என்னடா கடை உள்ள இருக்கு? மளிகை கடையா உள்ள இருக்கு? எப்ப சொன்னேன்? பத்தியா கடை உள்ள என்ன? அத சொல்லலையா கடவுளே? அத என்னடா கடை உள்ள இருக்குன்னு சத்தியமா சொல்ற முடியலையா? வேண்டா மூட்டு முடிய வச்சிட்டு இல்லங்கறான்டா. எங்கது? இந்த டெம்புட்டு முடிய வச்சிருக்க லொல்ல. அத சொல்லலையா? எனக்கு உடம்புக்கு முடியலன்னா. உடம்பு பூரா முடியாது இருக்கு. அப்ப நான் நிக்கவா போவாயா? நீ போ. என்ன ஏன் கூப்பிடுற? எப்ப கூப்பிட்டா? நிக்கவா போகவா, நிக்கவா போகவா, நீ என்னைய தானே கூப்பிட்ட. மனுஷனா நீ? மனுஷனா நீ? எனக்கு எத்தனை கால் இருக்கு? 2 கால். வால் இருக்கா? இல்ல. அப்ப நீ என்னைய ஏன் பார்த்து நாயின்னு கேக்குற? எப்ப சொன்ன?
மனுஷன் நாயா நீ கேட்ட இல்லடா டேய் மனுஷன் நாயா நீ என்ன கேட்டியா என்னடா அண்டா குண்டான்னு அளந்துட்டு போயிட்டான் பெட்டிக்கார தம்பி பாட்டுல இருந்து வந்தோம் சொல்றாரு பேச மாட்டேங்கிற சரி உன்னைய பத்தி நான் கேட்கணும் என்ன பண்றது நான் கேட்டுருவேன் நீ பதில் சொல்லணுமே இந்த உலகத்துல செய்கையிலே பதில் சொல்ற மனுஷன் தாயா பிறந்திருக்காங்க வாயத்திறந்து சொல்ல மாட்டேன் செய்கையில சொல்றேன் சரி உங்க அப்பா யாரியா வாயை கிழிச்சு விட்டாங்க ஐயோ நல்ல மனுஷன் நம்பிராசே அவன் வாயை எதுக்கு போய் கிழிச்சாங்க எங்கேயும் சண்டை ஓட்டானா எப்பா நம்பிராசே ஐயோ உங்க அப்பனுக்கு ஆடா நெஞ்சு வலி வரணும் நெஞ்சு வலி வரக்கூடாதேடா பஸ்ஸில் போகும்போது நெஞ்சு வலி வந்து சாகுறியா தூங்கும் போது நெஞ்சு வலி உங்க அப்பனுக்கு நெஞ்சு வலியாடா காட்டுக்கு படி அப்புறம் பாவம் விபத்துல செத்து போயிட்டான் இருக்கு வண்டி ஓட்டிட்டு போயிருக்கான் ஆக்சிடென்ட் ஆயாட செத்து போனியா உங்க அப்பா செத்ததுக்கு இவ்வளவு பெரிய காரணம் நெஞ்சு வலி வந்துருக்குது நான் சொன்னேன்ல வண்டி ஓட்டியில செத்துருப்பேன்னு செத்துருப்பான்டா உங்க அப்பா சரி போயிட்டு போதேன் அவன் போயிட்டு தொலைஞ்சு போய் அப்படி உங்க அம்மா யாரியா ஏண்டா நங்கை மொழிக்காடா மூக்க இருக்கணும் பேரே அழகுடா உங்க அம்மாவுக்கு ஏண்டா மூக்க இருத்தாங்க உங்க அம்மா தூக்கு பிடிச்சா ஐயோ உங்க அம்மாவாடா தூக்கு பிடிச்சாங்க குடும்பமே இப்படி குடும்பமாடா ஆமாடா புருஷன் இல்லைன்னா பொண்டாட்டி உயிரோடு இருக்குது இல்லை அர்த்தமே இல்லடா பார்வை எவ்வளவு பெரிய நல்ல குடும்பம் பார்வை மாப்பிள்ள இவங்க அப்பையும் செத்து போயிட்டானா வண்டியில போயிட்டு நெஞ்சு வலி வந்து ஓன்னு வகையில நெஞ்சு வந்து பொக்குன்னு செத்துவேன் நம்பிராச்சே இவங்க அம்மா என்னாச்சான் போகையில மூக்க அறுத்தாங்களாம் இனிமே நம்ம உயிரோடு இருக்க கூடாதுன்னு சொல்லி தூக்கு போட்டு செத்து போச்சாமியா ஐயோ குடும்பமே செத்து போச்சே நல்ல மனிதர்லாம் செத்து போயிட்டாங்க நீ இருக்கிறியாடா எப்பயா சொன்னேன் என் குடும்பம் செத்து போச்சுன்னு எல்லாம் நீதானடா இப்படி இப்படி சொன்னேன் ஐயோ அப்பா கேட்ட மாறு தட்டி அப்புறம் வீர கூட்டத்துக்கு தலைவனு சொல்ல வந்தேன் ஐயா விளக்கவா சொல்ல மாட்டியா அப்புறம் இப்படி இப்படி நீ மூக்க எங்க அம்மாவான்னு கேட்டேன் அப்புறம் தூக்கு போட்டு செத்தது தாலி கட்டிக்கிட்டாங்களே அவங்களே கேட்கிறேன் எங்க அப்பனுக்கு போட்டேன் நீ வேற சரி என்ன பேசுற என் பேர் நாரத தந்தை பிரம்மா தாய் கல்வி இனிமே வாயத்தம் சொல்லுவியா நீ யாரு நான் தான் வீரத்தேவை உங்க அப்பா யாரு எங்க அம்மாவுக்கு புருஷன் அருமையா பதில் சொல்லியா உங்க அம்மா யாரு எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி அவங்க ரெண்டு பேருக்கு நீ என்ன வேணும் அவங்க ரெண்டு பேருக்கு நான் புள்ள வேணும் நீ உங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கு என்ன வேணும் நான் எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு புருஷன் வேணும் எங்க அப்பா புருஷன் வேணும் நான் புள்ள வேணும் நீ உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு என்ன வேணும் நான் பொண்டாட்டி வேணும் எங்க அம்மா புள்ள வேணும் எங்க அம்மா பொண்டாட்டி வேணும் நான் புள்ள வேணும் உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீயும் உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னடா வேணும் சரிங்க ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறேன் இரவிலே தெற்கு பகுமா திரும்பி பகலிலே வடக்கு பகுமா திரும்பி ஒண்ணு கிடைக்க வேண்டும் பாருங்க பிரபஞ்ச உற்பத்தியில இருக்குதெல்லாம் சரி நான் சுருக்கமா கேட்கவா சுருக்கமா கேளுங்க ஓ மகேமண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியா அம்மையனோட மாமனார் மச்சின உனக்கு என்னடா வேணும் ஒரு மஷிரும் புரியலையே புரியுற மாதிரி கேட்கவா புரியுற ஓ மகேமண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியா அம்மையனோட மாமனார் மச்சின உனக்கு என்னடா வேணும் ஓ மகேமண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியா அம்மையனோட மாமனார் மச்சின உனக்கு என்னடா நான் பைத்தியம் அத்தாடி பைத்தியம்னு சொன்னாதான் இந்த ஆளு பயந்து போறாரியா வெல்ல இது முன்னாடியே செஞ்சிருக்கலாமோ இன்னைக்கு யாருக்கு சாணி தள்ள போகுதோ கில்லி கில்லி என்னய்யா வரிசையில் என்னமோ கியூவில் டோக்கன் வாங்கின மாதிரி வரீங்க வெரி குட் நீ போட்ட ஓடல நாரதர் தெரிச்சு அங்கிட்டு ஓடி இன்னும் போகலையா நீங்க ஏன்டா எத்தனை பேரை கொண்டு போக காத்திருக்கேன் நீ என்னைய போய் சொல்ற சரி இந்த அழகேசன் தம்பி சொல்லுது போட்ட உடனே நாரதர் தெரிச்சு ஓடுறான்னு சொல்லுது நாரதர் போட்ட உடனே தெரிச்சு போய் நிக்கிறியா அப்படின்னு சொல்ற நீ எனக்கு அப்படியே வதக்குனுச்சு அதெல்லாம் உங்களை சொல்லுவாருங்களா நல்லா இருப்பையா வா மூடியா தம்பி நீ நீ பெரிய ஆள் எப்படி சொல்றியா போண்டா போறாரு வாண்டா வாங்காரு சாமியாரு நீ வச்ச வேலைக்கார மாதிரி அப்பதான் செவனு போறாரு ஏப்பா அது என்ன பெட்டிக்கார தம்பி நீ போண்டா போறாரு வாண்டா வராரு நீ வச்ச வேலைக்கார மாதிரி சொல்லு இல்ல காலைல சிவகங்கையில போண்டா 10 ரூபாயாம் பேண்டா 5 ரூபாயாம் வாடை 3 ரூபாயாம் ஐயா ஒரு வித்தியாசமான காமெடியா இருக்குடா
போண்டா 10 ரூபாயா? பேண்டா போண்டாவை தின்னுட்டு பேண்டா 5 ரூபாயா? வாடை 3 ரூபா. ஐயோ